2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எவ்விதத்தினாலும் உங்களை ஒருவனும் மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலும் இந்த நாள் வராது. எந்த நாள் வராதுன்னா, இது 2 வருகை. ஒன்று ரகசிய வருகை, இன்னொன்று பகிரங்க வருகை. இவ்வளவு நேரம் நான் சொன்னது ரகசிய வருகை. இது பகிரங்க வருகை குறித்து தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, ரகசிய வருகை தான் திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய வருகை. 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இப்படிலாம் நம்ம படிச்சிருக்கிறோம், நம்ம இந்த வசனங்கள்லாம் படிச்சிருக்கிறோம். அதனால் தேவனுடைய ஜனங்களே, நம்ம கைவிடப்பட்டவர்களாக அல்ல. நம்ம குடும்பத்தில் 4 பேர் இருக்கோமோ, 5 பேர் இருக்கோமோ, 10 பேர் இருக்கோமோ, நம்ம எல்லாருமே பரலோகம் போகணும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுங்க. இந்த பூமிக்குரிய வாழ்க்கை நமக்கு வேண்டாம். பாவத்தின் கிரியைகள் வேண்டாம். எந்த பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறீங்களோ தேவ சமூகத்தில் விழுந்து அழுது கெஞ்சி அந்த பாவத்தின் விடுதலை பெற்று தேவனுடைய ராஜ்யத்துக்கு புறப்படுறதுக்கு ஆயத்தமாகுங்க. பூமிக்குரிய எல்லா காரியத்தை, அவருடைய வருகைக்குரிய எல்லா காரியங்களும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த வருகையின் பற்றி செய்தி ரொம்ப லாங்கு. வெளிப்படுத்தின சுவிசேஷம், தானியேல், இப்படி அநேக இடங்களில் கர்த்தருடைய வருகையை பற்றி போட்டிருக்கு. ஆனால் இதை நான் உங்களுக்கு ஷார்ட்டாக நான் இதை சொல்லியிருக்கிறேன்.